அண்மைச் செய்தி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடியில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கிய வைபவம் நடந்தேறியிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது கள்ளழகரை வழிபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ அங்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பச்சை நிற பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் கள்ளழகர் திருக்கோவிலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். சுந்தரராஜ பெருமாள் மீது மஞ்சள் நிறை பீச்சி எடுத்து குளிர்ச்சியுடன் வரவேற்று பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் மாரிமுத்து இணைப்பில் இருக்கிறார். மாரிமுத்து, வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய அந்த வைபவம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அங்கு கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களுக்கு போலீசார் என்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? முழு தகவல்கள். நிச்சயமாக பரமக்குடி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோவிலுக்கு பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கி விழா வெகுசியாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 23ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் காப்புக்கட்டுடன் தொடங்கியது. திருவிழா 4 நாட்கள் இரவு முழுவதும் பல்லாக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சித்திரை திருவிழாவான முக்கிய நிகழ்வான இன்று காலை குதிரை வாகனத்தில் கள்ளழகர் பக்தர்களுக்கு வைகை ஆற்றில் இறங்கி காட்சியளித்தார். பக்தர்கள் சுற்றி இந்த பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் மஞ்சள் நீரை பீச்சி எடுத்து கள்ளழகரை வரவேற்றனர். பச்சை நிற பட்டு உடுத்தி தங்க குதிரையில் வாகனத்தில் ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் திருக்கோவிலில் சுந்தரராஜ பெருமானை பக்தர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். நன்றி. ராமநாதபுரம் பரமக்குடி வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு கோலாகலமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் புடைசூழ அங்கு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமமூர்த்தி.